கடந்த ஒரு சில வருடங்களாகவே தளபதி ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்களையும் விஜய் அவர்களை நக்கலடிப்பவர்களையுமே மிகவும் மோசமாக விமர்சனம் செய்வதாக ஒரு தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் உடனே அந்த நடிகருடைய படம் வெளியானால் படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் இரவு முழுக்க கண்மொழித்து பரப்புறாங்க அப்படின்னும் ஜெயிலர் பட விழாவில் ரஜினி சார் காக்கா கழுகு கதையை சொன்னாரு. அவர் விஜய் அவர்களை தான் காக்கா அப்படின்னு சொல்றாருன்னு புரிந்து கொண்ட தளபதி ரசிகர்கள் ஒரு சிலர் இப்போது வரை ரஜினி சார் அவரை மோசமாக விமர்சனம் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே தளபதி ரசிகர்கள் தானா இல்ல வேறு சிலருடைய ரசிகர்கள் ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் இடையே உள்ள உறவை பிரிக்கிறதுக்காக இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதே சம்பவம் தான் பராசக்தி ஜனநாயகன் அப்படின்ற படத்திற்குமே நடைபெற்றுள்ளது. பராசக்தி திரைப்படம் சொன்னபடி பொங்கல் வெளியீடாக ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் சென்சார் இஷ்யூவால ஒரு பக்கம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு சிவகார்த்திகேயன் அவர்களையும் பராசக்தி படத்தையுமே தவறாக சித்தரித்து தவறாக விமர்சனம் பண்ணிட்டுமே இருக்காங்க. இந்த நிலையில அவங்க தளபதி ரசிகர்கள் போல இப்படி விமர்சனம் தெரிவிப்பது அந்த படக்குழுவை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா படத்துடைய இயக்குனரான சுதா கோங்காரா அவர்கள் அந்த ரசிகர்களுடைய செயலை கண்டித்தும் அவங்களுடைய அதிருப்தியுமே வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.